மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை தொடராக பார்த்துட்டு வரோம். நம்ம இது ஏறக்குறைய ஒரு 95 பதிவுகளாக வந்திருக்கு. ஜெபமாலை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த தொடர் அனைத்தையும் ஒரே லிங்கில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான லிங்க் இருக்குது. அதே மாதிரி உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணுன்னாலும் அதற்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. அன்பானவர்களே, இந்த கடந்த சில பதிவுகளாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்கள் அல்லது ஏதாச்சும் ஒரு பொருட்கள் அது அப்படியே ஜெபமாலையாக இருக்கும். அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜெபமாலையை அதோட தொடர்பு படுத்த போகிறோம். 1 அரசராகமம் 2வது அதிகாரம் 26-27 வசனங்கள். மேலும் அரசர் குரு அபியாத்தாரை நோக்கி, நீர் நிலங்கள் இருக்கிற அனாதோத்திற்கு போய்விடும். இருப்பினும் நீர் என் தந்தை தாவீதுக்கு முன்பாக ஆண்டவராகிய கடவுளின் பேழையை தூக்கி வந்ததினாலும் என் தந்தை பட்ட துன்பங்களை எல்லாம் நீரும் அவரோடு சேர்ந்து அனுபவித்ததினாலும் இன்று நான் உம்மை கொல்ல மாட்டேன் என்றார். அப்போ இந்த குரு அபியாத்தாரை நோக்கி அவர் சொல்கிறார். அவரை ஆக்சுவலாக மரண தண்டனைக்கு உட்படுத்தணுன்றது தான் சூழ்நிலை. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, சாலமன் என் தந்தை தாவீதுக்கு முன்பாக ஆண்டவராகிய கடவுளின் பேழையை தூக்கி வந்ததால், இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. கடவுளின் பேழையை தூக்கி வந்ததால், கடவுளின் பேழை இப்போ புதிய ஏற்பாட்டில் மாதா, அப்போ கடவுளுடைய பிரசன்னம் இருந்த பேழை, அதை அதனாலையும் என் தந்தை பட்ட துன்பங்களை எல்லாம் நீரும் அவரோடு சேர்ந்து அனுபவித்ததினாலும் இன்று நான் உம்மை கொல்ல மாட்டேன் என்றார். அப்போ 2 பாயிண்ட். 1, உடன்படிக்கை பேழையை தூக்கி வந்ததால். இன்னொன்று, தாவீதுக்கு அவருடைய கஷ்டங்களில் இருந்து உதவி செஞ்சதால். இந்த 2 காரணத்தினால உங்களை கொல்ல மாட்டேன் அப்படின்ட்டார். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, கடவுளின் பேழையை தூக்கி வந்ததால் அவர் தப்பிச்சார். நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தப்பிக்க வேண்டுமென்றால் கடவுளின் பேழையான மாதா கொடுத்த இந்த ஜெபமாலையை தூக்க வேண்டும். மாதா தான் சொல்கிறாங்க. எந்த காட்சியில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்க கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ஜெபமாலையை ஜெபிங்கன்றாங்க. ஜெபமாலையை ஜெபித்தால் எல்லா விதமான ஆபத்தும் நீங்குன்றாங்க மாதா. அப்போ கடவுளின் பேழையை தூக்காமல் போனால் தண்டனை, ஆபத்து. கடவுள் பேழையை தூக்கினால் அவன் பாவியாக இருந்தாலும் கொலைக்களத்திற்கு போகாமல் தப்பிக்க வைக்கப்படுகிறார். பைபிள் சொல்லுது. அதனால் உங்களை நான் கொல்ல மாட்டேன்றார். அதே போலத்தான் நாமும் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் இந்த ஜெபமாலையை ஜெபித்தால் நிச்சயமாக அந்த பாவி மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பை நாடி ஆண்டவர்கிட்ட போவான், மனம் திரும்புவான். அதுதான் மாதா கொடுக்குற பிளஸ்ஸிங், மிகப்பெரிய ஆசீர்வாதம் அது. ஆக கடவுளின் பேழையான மாதா, அந்த தாய் தந்தது ஜெபமாலை, இதை தூக்குவோம். இதை தூக்கினால் எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்தும் நாம் காப்பாற்றப்படுவோம். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய பக்தியை, ஜெபமாலை பக்தியை எல்லாருக்கும் பரப்ப உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். மீண்டும் இன்னொரு பழைய ஏற்பாட்டு வசனத்தோடு அல்லது பொருளோடு ஜெபமாலையை தொடர்புபடுத்தி படுக்கின்ற வீடியோவில் சந்திப்போம். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். நன்றி. மரியாயே வாழ்க.